ஹலோ வணக்கம். யாராவது இருக்கிறீங்களாக்கப்பா? டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா. ஓகே, இந்த லைவ் வந்து என்னத்துக்கு கண்டால் இந்த அரசியல் சம்பந்தமான ஒரு சின்ன க்ளீனப் ஒன்று செய்கிறதுக்கு இந்த லைவ் போடும். ஒரு 2 minutes லைவ். ஸோ தென் ஐல் பி மூவிங். முதலாவது விஷயம் என்னென்றால், வணக்கம் அன்பே சிவம். வணக்கம். என்னென்றால், நான் ஒரு சில விஷயம் வந்து அரசியலுக்கு ரங்க போகிறேன் என்று சொல்லிக்க டிசைட் பண்ணி நான் திட்டமிட்ட மாதிரி செயல் பண்ணி கொண்டே இருக்கிறோம். பட் அதில் இடைக்குள்ள அவை வரிவினம், அடி வேண்டிவினம், சூடு வேண்டிவினம். சம்டைம்ஸ் நான் கொஞ்சம் கீழே போவேன், நெடுக நிமிந்து சுட்டு கொண்டே போகல. அது படாரண்டு ஸ்கொட் பண்ண வேண்டி இருக்கும், க்ரௌல் பண்ண வேண்டி இருக்கும். பட் அது நீட்டாக தான் போய்கொண்டிருக்கு. வணக்கம். நான் என்ன நம்பின தமிழ் மக்களை விட மாட்டேன். சேம் டைம் வந்து எனக்கண்ட ஒரு அரசியல் அறிவும் இருக்குது, சாதாரண சொட்டறிவும் இருக்குது. அதால் இந்த அடிமுட்டாள்கள் செய்கிற முட்டாள்தனமான அரசியலும் செய்ய மாட்டேன். தம்பி சிவனடியான், இந்த போஸ்ட் உங்களுக்கு உதவும் நினைக்கிறேன். நீங்களும் ஒரு பார்த்தா நல்லன் ராசா. ரஜீவன், என்னென்றால் எங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸ் இருந்தது எலிமினேட் பண்ணுறதுக்கு. டெல்டா ஃபோர்ஸ் கேம் விளையாடிருப்பீங்க. டேஞ்சரஸான ஆப்ஷன்ஸ் வந்து என்னென்றால் 2 இருந்தது. ஒன்று ரணில் விக்ரமசிங்க, ரெண்டாவது வந்து அனுரகுமார் திசாநாயக்க. ஃபேவரபிள் ஆப்ஷன்ன்றது வந்து சஜித் பிரேமதாச. 3 பேரும் சிங்களாக்கள். தமிழ் வேட்பாளர்கள் ஒரு நாள் ஜனாதிபதியாக வர வேணுமென்றது, சிங்கள மக்களுடைய மனசையும் வெல்ல வேணுமென்றது கொஞ்சம் கஷ்டம். ஸோ இந்த டைமில் நான் நினைக்கிறேன், சரியா டேட்டோட சொல்கிறேன்னு சொன்னால், என்ன பேசினாக்கள் எல்லாம் நான் பிளாக் பண்ணினான். இப்போ ஓடி அந்த நில்லுங்க எக்ஸ்ட்ரா ப்ரொஃபைலில் அண்ணா சாரி தெரியாமல் பேசி போட்டேன், என்ன எடுங்கன்னு சொல்லி. ஸோ நான் அதை அன்ஃப்ரெண்ட் பண்ணுறேன்னு பார்த்து. ஸோ இந்த 3 ஜனாதிபதி பொது வேட்பாளரும் வந்து எங்கண்ட ஜனாதிபதி வேட்பாளர்கள் 3 பேரும் எங்களுடைய பொது வேட்பாளருக்கு எதிராக இருந்தவை. ஸோ எங்கள்ட பொது வேட்பாளர் சம்பந்தமான ஆக்கள் டிசைட் பண்ணுறதுக்கு ஒரு கிழமைக்கு முன்னம், தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னம் ஒரு கிழமைக்கு முன்னம் என்னோட தொடர்பு கொண்டவை என்ன பொது வேட்பாளராக அன்றைக்க சொல்லி நான் அந்த விசப்பரீட்சை எடுக்க விரும்பல. சேஃபாக இருப்பீங்க கேட்டிருக்கேன். ஓமப்பு, இனஃப் ஸ்லீப், enough clean save, enough bathing, okay, everything is done, I am totally fine. Police are chasing, மிச்சம் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. இந்த 3 பேரில் எலிமினேட் பண்ண வேண்டியதில் முக்கியமான ஆபத்தானால் வந்து அனுரகுமார் திசாநாயக்க. அவருக்கு தான் ஃபஸ்ட்டாக எலிமினேட் பண்ணினான். என்னென்றால், அது வந்து நான் போட்ட வேலைக்கெல்லாம் இந்திமா வந்து ஆட்டோமேட்டிக்காக விழுந்தவா. கோகுலனோடு சேர்ந்து நான் இந்திமாண்ட நம்பர் எடுத்து அதை ரெக்கார்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணி அனுரவை எலிமினேட் பண்ணினான். ஏனென்றால் அனுரை வந்து ஜனாதிபதி ஆகினால் நம்மளுக்கு சிக்கல். 2வது, அனுர ஜனாதிபதி ஆகிற இடத்துல அவரும் திருப்பி டீல் அடிக்கத்தான் போவார். அப்படிக்கான விஷயம் எங்களுக்கு அது தனி சிங்கள சட்டங்கள் கொண்டு வரப்படலாம். என்னடா தனி சிங்கள வாக்குகளால் வேண்டினான் ஒரு இருமாப்புண்டு சிங்கள மமதை வந்து அவருக்கு வரலாம். இதே தான் நாங்கள் கோத்தபாய ராஜபக்சவுக்கும் ஒரு சான்ஸ் ஒன்று கொடுத்து பார்த்துனாங்க. அந்த டைமும் வந்து அவர் எங்களுக்கு புட்டும் வாழைப்பழம் ஒட்டும் தானே, சொதியோட குளச்சடிச்சா ஒட்டும். ரைட். ஓகே. ஸோ நாங்கள் அனுரவை எலிமினேட் பண்ண வேண்டியிருந்தது. எங்கண்ட ஒரு கொஞ்சம் பேர் வந்து விலை போயிருந்த அனுரவைக்கு. ஏனென்றால் ஊழல்களுக்கு எதிரான ஜனாதிபதி என்ற பேரில் இம்பாசிபிள். ஏனென்றால் அவர் எத்தனை ஃபைலை தூக்கிக்கொண்டு நடந்தாலும் அவருக்கு வந்து இப்போ ஒரு திடமான பொருளாதார கொள்கையும் இல்லை, ஒரு திடமான மருத்துவ கொள்கையும் இல்லை. பட் அவர் வந்தால் அவரை ஜனாதிபதியாக விட மாட்டாங்க, எப்படியோ போடுவாங்க. அல்லது ஒரு மீண்டும் ஒரு 88ஆம் ஆண்டு ஒரு பட்டலாந்து படுகொலை, பெட்லாண்டு மேர்டர் என்று சொல்கிறது, அது சம்மந்தப்பட்டவர் வந்து ரணில் அவர்கள் திருப்பி ஒருக்கா செய்வார்ன்றது ஒரு எதிர்பார்ப்போடு அவரை எலிமினேட் பண்ண வந்து அவரை நீட்டாக எலிமினேட் பண்ணினான். அது பிறகு 2ஆக எலிமினேட் பண்ண வேண்டிய வந்து ரணிலை. அவருக்கு வந்து வளமாக மாட்டினது வந்து செலஸ்டின். நான் பார்த்தேன்னா செலஸ்டின் மாட்டாருண்டு. பட் அவருக்கும் சின்ன கிக் ஒன்று கொடுத்து கொண்டு ஷொட் ஒன்று கொடுத்துக்கொண்டே இருந்தேன். நான் சின்ன ஹிண்டுகள் போட்டு கேமை போட்டு கொண்டு வந்தேன். பட் அந்த டைமில் வந்து செலஸ்டின் முறையாக வந்து மாட்டி அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் உண்மையாகவே இதில் சம்மந்தப்படையில. பட் இதில் செலஸ்டின் வந்து அமைச்சருக்கு செம்பு தூக்குறேன் என்று சொல்லி அமைச்சர் பேரையும் கெடுத்து செலஸ்டின் முறையாக மாட்டினவர். நான் அவருக்கு அடித்து சொன்னான், வேண்டாம், நீங்கள் லோயர்
இப்படி செய்யாதே அண்ணன் இல்லை என்று சொல்லி மாட்டினவரை வரைக்கும் போட்டேன். நான் போட்டுட்டு அதோட ரணிலோட அவர்கிட்ட செக்ரட்டரி அடித்த எனக்கு கால் பண்ணி நான் ரெக்கார்டிங் இருக்குது, நான் உங்களுக்கு காட்டலாம். அதுக்கு நான் போயில்லை ஞாயிற்றுக்கிழமை. ஸோ அவே பிளான் பண்ணி எலிமினேட் பண்ணினேன். அடுத்தது எலிமினேட் பண்ண வேண்டி இருந்தது சஜித் ஐயா. எலிமினேட் பண்ண மெனம் கேட்கல. ஏனென்றால் அவர் எனக்கு கால் பண்ணி சொன்னவர் எனக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று தாங்க இந்த கட்சிக்கு வான்னு சொல்லி. இப்போ அவர்கிட்ட கட்சிக்கு போய் கேட்குற அளவில் தமிழன் இல்லையாடா. அப்போ அது உமாப்பன் சந்திர பிரகாசுக்கு வந்தால் என்னத்தையோ தூக்கிக்கொண்டு ஓடி போய் நிற்கலாம். பட் அர்ஜுனாக்கு அது கஷ்டம் தானே, நான் தமிழனுக்கு பிறந்தவன். ஸோ அவரை எலிமினேட் பண்ணுற பிளானில் போகல. அவர் கேட்டதுக்கு நான் போனது உண்மை. பட் எனக்கு எலிமினேட் பண்ணுற ஒரு ஐடியாவும் பிறகுதான் வந்தது. ஏனென்றால் இவரும் முஸ்லீம்களோட கூட போயிருந்து கொண்டு ஒரு தமிழாக்களும் சப்போர்ட் இல்லைன்றோன்னே அவர் நினைச்சார் அதோட பெரும்பான்மை இப்போ இருக்கிற முஸ்லீம் 2வது அறுதி பெரும்பான்மை, நாங்கள் 3வது பெரும்பான்மையாக்கள், அதால் முஸ்லீமை நான் பிள்ளை சொல்லல. பட் இவர் அந்த முஸ்லீம் தமிழை பிரிக்கிறதுக்கு கொஞ்சம் அங்கே இங்கே ஆடிக்கொண்டிருக்க எனக்கு கோபம் வந்தது. அவர் 1வது இதுலையும் 2வது இதுலையும் அவர் மைந்தன் சிவா நீங்கள் எல்லாம் என்ன செய்ய போகிறீங்க தெரியாது, பெரிய கல்யாணத்தை கட்டுங்கோ புள்ள ஊட்டியில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு வகையில் மைந்தன் சிவா போன்றாக்களும் ஒரு தேச துரோகிகள் தான், செலஸ்டீன் மாதிரியே, அண்டன் புனித நாயம் மாதிரியே. இதில் என்னென்றால் இந்த குறுக்க போன மாடொன்றுக்கு வெடி விழுந்துட்டு அதுதான் என்னுடைய அன்புக்குரிய பாலா விக்னேஸ்வரன் அவர்கள். அவர் எனக்கு ஒரு ட்ரப் கொண்டு போட்டவர். அவருக்கு நான் அந்த ட்ரப்புக்கு மாட்டாமல் போட்டுட்டேன். அது கொஞ்சம் அவசரப்பட்டு போட்டுட்டேன். எல்லாரும் பேசுகிறாங்க சேர்ந்து வந்தார்கள். ஒரு ஆளுக்கு என்ன போட கிடக்கு அந்த குரூப்பில், அவர் 6 கடைசியாக தான் போடணும். பட் இவரும் ஒரு அரசியல் தெரிஞ்சவர், அரசியல் ஆய்வு செய்கிறவர். நான் நினச்சேன் அவர் தமிழருக்கு ஒரு அசெட்டாக இருப்பார்னு சொல்லி. அதாவது நாளைக்கு நாங்கள் ஒரு 20 பேரோ 15 பேரோ 10 பேரோ பார்லிமெண்ட்டில் கொண்டே தமிழர் கண்டு வச்சிருக்கேக்கில்ல. நான் நினச்சேன் பாலா விக்னேஸ்வரன் அவர்கள் ஒரு அண்டன் பாலசிங்கமாக இருப்பார்ன்னு சொல்லி. பட் அவர் அந்த டைமில் அவர் கிடைச்ச சான்ஸை மிஸ் பண்ணிட்டார். இன்னொரு சான்ஸ் ஒன்று கொடுக்குறதா இல்லையான்னு யோசிப்போம் பாராளுமன்ற தேர்தலுக்கு. ஆனால் அவர் மனசின் படி நல்ல மனுஷன். சில இடங்களில் போய் ட்ரப் ஆகிட்டு பாவம். ஸோ அவர் போட்ட ட்ரப்புகளுக்கு நான் மாறாமல் வெளியால் வராமல் அவருக்கு போட்டேன். அதான் நடந்தது. இப்படி அண்ணன் வரலாலையும் எனக்கு மாறி போடப்பட்டது. இதுலையும் நான் சின்ன மாட்டுக்கு போட்டுட்டேன் ஒரு ஃபீலிங் உண்டு, பசுமாடு. பட் அது புல்லு தின்றது பயிலாக போய் பால் குடிக்க வலிக்கிட்டால் கஷ்டம். ரைட், அது நாங்கள் பிரதான டாபிக் வருவோம். ஸோ இப்போ 3 பேருக்கும் போட்டாச்சு. நாமல் பேபிக்கு உண்மையாகவே கால் பண்ணினான். நாமல் பேபின்ற ஒருங்கிணைப்பாளர் எனக்கு நம்பர் தந்திருந்தவன். நாமல்ட பக்கம் எனக்கு தொடர்புகள் இருக்குது. கணக்கு நான் படித்த இடங்கள்ல இருந்து நாமல் பேபிக்கு கோல் பண்ணினா நாமல் பேபி மாட்டினா நாமல் பேபிக்கும் போட்டிருப்போம். இப்போ என்ன போட தெரியுறாங்க போலீஸ்காரெலாம் தேடினோம். நான் இப்போ அரசியல் செய்யறேன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சு கொள்கிற அரசியலை செய்கிறேன்றால் அதுக்கு எனக்கும் உங்களுக்கும் இந்த முக புத்தகங்களில் 2-3 பிள்ளைகள பேரப்பிள்ளைகள படங்களோடு இருந்தெல்லாம் நீங்கள் ஹத்திராக்களுக்கும் எனக்கும் வித்தியாசம் என்ற ராசா. நான் செய்கிற அரசியலை புரிஞ்சு கொள்வது உங்களுக்கு காலம் செய்யணும். 98 கட் அவுட் இருக்கேன், 107 எடுத்தேன் நான். ஸோ ஸ்காலர்ஷிப்பில் அப்போ கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டம் அதில் பிடிச்சி கொள்றதுக்கு. தமிழரை விட முஸ்லீம் வாக்கள் அதிகம் என்றார். உண்மைதான். அவர் 1வது தன்னுடைய விசிட்டை போட்டிருந்தது பொம்மவழிக்கு. அப்போ நான் திசா அத்தநாயக பேசினேன். ஃபர்ஸ்ட் நான் நல்லூர் போக சொல்லுங்க, அப்படி இல்லைன்னு சொன்னால் நாகாவியாரை போக சொல்லுங்க. பட் பொம்மவழியில் போய் இறங்கி அதில் பள்ளிவாசலில் இருந்தோண்டி இவரை ஃபர்ஸ்ட்டாக பொதுமக்கள் சந்திப்பு வைப்பார் என்றால் அது பெரிய பிள்ளையண்டு. சிங்கம் பொம்மவழிக்கு போகும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக டில்கோவில் மீட்டிங் போட்டிருக்கிறார். டில்கோவுக்கு நாங்களும் வாரம், சஜித்தும் வரட்டும், பார்ப்போம். சார் ஐ ஒர்க்கிங் நவ் அப்டேட் சகீனியா அஹமட். அப்போ நீங்கள் அப்டேட் இல்லையா நினைக்கிறேன். கோ த்ரூ மை ஃபேஸ்புக் ப்ரொஃபைல். ஸோ இப்போ நாங்கள் கனகாலத்துக்கு முன்னமே திட்டமிட்டபடி நான் எனக்கண்டு ஒரு அரசியலை செய்கிறதுக்காக வச்ச பொறிக்குள்ள 3 பேரும் மாட்டினோம். என்ன சில பேருக்கு ட்ரீ ஸ்டாண்டில் இருந்து போட்டிருக்கேன், சில பேருக்கு புதச்சி வச்சு போட்டிருக்கேன், சில பேருக்கு கிட்ட போய் போட்டு வந்திருக்கேன். பட் போடணும்னு நினச்சது போட்டாச்சு 3 பேருக்கும். அது 3 பேரும் எங்கள்கிட்ட ஆப்ஷன் இல்லை. இப்போதைக்கு எங்களுக்கு இப்போ பொதுமக்கள் எல்லாரையும் குழப்பறாயண்டு கடைசி நாள் குழப்பையில் தானே. நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எனக்கு பேசின தமிழ் தேசிய உங்களோட இதில் இருந்து போடுங்க. எனக்கு என்னென்னு சொல்கிறது, அண்ணா இது அதான் என் ப்ரொஃபைல், நான் தெரியாமல் தமிழ் தேசிய எதிராளி என்னச்சு ஒன்று போட்டுட்டேன், தூக்கி விடுங்க ப்ரொஃபைல்லேருந்து. நான் திருப்பி அப்டேட் பண்ணி விடுறேன், திருப்பி உங்களை நான் ரிமூவ் பண்ணி விடுறேன். இப்போ ராசா சொல்லுங்கோ, ஆர் தமிழனுக்கு பிறந்தவன், ஆர் தமிழ் தேசியத்தை கதைக்கிறதுக்கு உறுத்துடையவன். நீங்கள் நினைப்பீங்க முட்டாள்தனமான அரசியல் செய்கிறேன்னு சொல்லி. தம்பி, நாங்கள் ஒரே நேரத்தில் 2 மாஸ்டர்ஸ் 3 ஒரு சார்ட்டர்ட்டு 3 டிப்ளமா செய்து வந்தார்கள். இதுக்கு மேலேயும் நீங்கள் எனக்கு சொல்ல தெரியலை. எது எப்படியோ
நான் என்னுடைய குறிக்கோளை நோக்கி மூவ் பண்ணி கொண்டு தான் இருக்கிறேன். அடுத்த மாகாண சபை தேர்தலில் உங்களால் எதிர்பார்க்காத ஒரு பிரதமரை, அதாவது மாகாண சபை முதல்வரை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவேன் உயிரோடு இருந்தால். அதே நேரம் நான் அதெல்லாம் பிளான் பண்ணி செட் பண்ணி விட்டேன். அவன் வந்து கேப்பினம் அவன் என்ற பேரை சொல்லுவான், நீங்கள் அதுக்காக வாக்கு போடணும் நான் இல்லாட்டிலும். ரெண்டாவது, அடுத்த பாராளுமன்ற தேர்தலையும் பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து 12 பேருக்கும் 8 பேருக்கு தான் போடுறேன். 8 படிகள் தான் போடுறேன். 12 கேர்ள்ஸ் போடுறேன். கிளிநொச்சியிலிருந்தும் கேர்ள்ஸ் போடுறேன். மன்னார்லேருந்தும் கேர்ள்ஸ் போடுறேன். முல்லைத்தீவுலேருந்தும் கேர்ள்ஸ் போடுறேன். வவுனியாவிலிருந்து கேர்ள்ஸ் போடுறேன். ஜெஃப்னாவிலிருந்து கேர்ள்ஸ் போடுறேன். பாராளுமன்ற தேர்தலுக்குரிய ஆண்களுடைய வீதாசாரம் சரியான குறைவு. ஏனென்றால் உலகளவுமே எங்களோட பாராளுமன்ற தேர்தலில் பெண்களுக்குரிய பங்களிப்பு இருக்கையில். ஆனால் நாங்கள் ஒரு காலத்தில் பெண்கள் சரி அதை கதைக்க விரும்பல, பெண்களாலேயே நிமிந்து நின்றார்கள். இது என்ற தங்கச்சி என்று சொல்லி, தங்கச்சி அங்கே இருக்கிறான்னு சொல்லி அந்த ரெட்டச்சட பின்னலும் அவளை வேண்ட அந்த உடுப்பும் அக்கா மேற்ற அந்த உடுப்பும். நாங்கள் தமிழே வளர்ந்தது ஒரு காலத்தில் பெண்களால் தான். முதலாக பெண்களுக்கு வீரம் இருக்குன்னு சொல்லி காட்டினதும் எங்களோட தமிழ் இனம்தான். ஆதலால் கேண்டிடேட் ஒன்லி நொதர்ன் ப்ரொவின்ஸ் கீர்த்தி மில்லியப்பு. வடக்கு கிழக்கு ரெண்டும். கிழக்கில் இப்போதைக்கு ஆம்பளைகளோட தான் கதைச்சிருக்கிறேன். ஒரு பொம்பளை ஒரு ஆளோட கதைச்சவா என்னோட கதைச்சினான். அவள் கொண்டு போடுவோன்னு பார்த்தினான். அவள் போகிற பாதப்பில்லை. ஆதலால் வேறு யாக்களை தேடுவோம். நான் நீங்கள் கேட்பீங்க ஏன் இவர் பொம்பளைகளுக்கு கூட சான்ஸ் கொடுக்குறாருன்னு சொல்லி. ஏனென்று சொன்னால் பெண்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் தான் எல்லா மாவட்டத்திலையும் கூட. முக்கியமாக வந்து பெண்கள் நடத்துகிற குடும்பங்கள், மற்றது பெண்களின் சிறு நுண்கடன்கள், அது இதுன்னு சொல்லி. ஆண்கள் இதுவரைக்கும் நாங்கள் செய்து பார்த்து நாங்கள் அரசியல் சரி வரையில். பெண்கள் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுறதால அவர்கள் ஈழ உணர்வும் இருக்கும், நாட்டு உணர்வும் இருக்கும், தமிழ் உணர்வும் இருக்கும். 12-8 அல்லது 11-9 அடிப்படையில் 20 பேர் ஆக்குவோம். அல்லது 22 பேர் எடுத்தால் 12-10 அல்லது 11-11 அப்படி போடுவோம்னு நினைக்கிறேன். அது பாராளுமன்ற தேர்தலில். என்னுடைய சீனியர் ஆள் இதில் பார்த்து கொண்டிருக்கார், கழுவோவில் என்னோட குழுவினர். அவருக்கு தெரியும் இப்போ. தேங்க்யூ அண்ணன். அவர் ஒரு கார்டியோலஜிஸ்ட். ஹீஸ் அ கிரேட் கார்டியோலஜிஸ்ட் அஸ் வெல். அவர் ஓடிட்டார், பிளாக் பண்ணிட்டு ஓடிட்டார். பேரை சொல்ல வேண்டிய பயத்தில் அவர் ஒரு முஸ்லீம், அதான் பிரச்சனை. அவர்கிட்ட போய் கேட்கலாம் நான் அப்படி நீதியானவனா இல்லையாண்டு அவரே பக்கத்தில் இருக்காங்களும் சொல்லட்டும். ரைட். முஸ்லீம்களை இணைச்சு கொண்டிருக்கிறீங்களான்னு கேட்டுக்கணும். உங்களுடைய தேர்தலில் எங்களோட இனம் சாராதது. உண்மையாகவே எனக்கு தெரிஞ்ச நல்ல முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். அவர்கள் யாராவது வந்தால் நான் என்னுடைய கட்சியில் இணைத்துக் கொள்வேன். வடக்கிலையும் கிழக்கிலையும் முக்கியமாக மன்னார் பகுதியிலையும் வந்து அவர்களுடைய பிரதித்துவத்துக்கு ஏற்ற மாதிரி அவருக்கு நான் கொடுப்பேன். பாலானை இதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். பாலானை என்ன மன்னிச்சு கொள்ளுங்கோ. நான் கெஸ் பண்ணின சரியில்லை என்ற பிழை என்றதை நிரூபிக்க வேண்டிய கடமை உங்களுக்கு வந்திருக்குது. உங்களுக்கு அண்டன் பாலசிங்கம் என்ற ஒரு பாலா விக்னேஸ்வரன் தான் இதில் இருந்தவர் என்ற ஒரு மதிப்பொன்று நான் வச்சிருந்தேன். அந்த மதிப்பை காப்பாற்றுறேன்டா. தொடர்ந்து ப்ரோக்ராம் செய்யுங்கோ. நீங்கள் தமிழனுக்கு எவ்வளோ உண்மையானவன்றதை காட்டிக்கொள்ளுங்கோ. காலம் வரைக்குள்ள எங்களோட தமிழ் இனமே ஆஸ்திரேலியாவிலேருந்து உங்களை இழுக்கும். வா, திருப்பி வா, உனக்கு கடமை இருக்குது வந்து செய்தண்டு. இதுக்குள்ள இருக்கிற மூத்த அரசியல் ஆய்வாளர்களில் பாலா விக்னேஸ்வரன் அவர்கள் தான். நேற்று அவரோட கதைச்சன் அவருக்கு பேசினான். அவர் என்னுடைய உறவு என்று சொன்னால் எனக்கு ஃபுட்பால் பழக்கி தந்த சேருடைய அண்ணா மகாஜனா கல்லூரியில். அவ்வளோதான். முஸ்லீம்களுக்குரிய பிரதிநிதித்துவம் கொடுக்கலாமான்னு நினைக்கிறேன். அது தமிழ் மக்கள் தான் தீர்மானிக்கணும். பாலான்னு உங்களோட பேரும் பொருத்தம், உங்களுடைய அரசியல் அறிவும் பொருத்தம். நீங்கள் நிற்கிற பாதையல் பிள்ளைண்டா அதை மாற்றிக்கொள்ளுங்கோ. வரலாறு நீங்கள் போன அப்புறம் உங்களோட பேரை சொல்லணும். சுமந்திரன் அந்த பேரை சொல்ல விட மாட்டேன்னு நான் நினைக்கிறேன். இனி உங்களை பொறுத்தது. நீங்கள் சேர்ந்த சின்ன சின்ன அரசியலுக்குரிய வேட்டுகளை நான் வச்சிருக்கிறேன். ஆனால் காலம் போகாது. மறுபடியும் நீங்கள் வந்து உங்களுடைய புலமை என்ன, அரசியல் புலமை என்ன, உங்களுடைய அரசியல் அறிவு என்ன என்பதை பொதுமக்களுக்கு காட்டிக்கொள்ளணும். அடுத்தடுத்து நீங்கள் செய்கிற ப்ரோக்ராம்ஸை பொறுத்து தான் பாலானே அது இருக்குது. இதே நேரம் சந்திரமௌலீஷன் கத்திரர் அவருக்கு யாராவது கொஞ்சலுமண்டா புண்ணியவான்கள் கொஞ்சுங்கோ. ஆஸ்திரேலியாவில் கட்டிப்பிடிச்சி காதில் கொஞ்சுங்கோ. இதை விட எங்களுக்கு பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போதைக்கு பிளான் பண்ண மாதிரி 3 டார்கெட் எலிமினேட் பண்ணியாச்சு. நார்மல் பேபி வரையில. ஸோ இப்போ உங்களோட வாக்கு யாருக்குன்ட்டு நான் சொல்லுவேன் நினைக்கிறீர்கள்? சொல்லுங்கள் யாராவது பதில். ஏஆர் விலோசன் அப்டேட் அவர் ஏதோ போட்டிருக்காரு. 2 பேரை சொல்லி போட சொன்னால் 2 பேர் போடாதால் அப்லோட் பண்ணி போட்டு ஒன்லி மீல போட்டிருக்கேன். தச்சமே நானே ஆரம்பிச்சிருந்தாலும் கனவேட்ட பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கேன். யாராவது ஒருத்தன் அதை வெளியால் போடுவான். ரைட். வேறு ஏதாவது இப்போ நான் யாருக்கு வாக்கு போட சொல்லிங்க தமிழ் மக்களுக்கு இப்போ நினைக்கிறீங்க? என்னுடைய மனதில் என்னதில் இருந்தது, என்னுடைய டார்கெட் என்னவாக இருந்தது? 20 கோடி என்று கதைச்சாக்கள் இப்போ ஓடி ஒழிச்சிட்டானுகள். காசு கொடுக்க ஓடி வந்துருமோண்டு.
5% கேட்கல. இன்றைக்கு மத்தியானம் காய்ச்சி நான் ஃப்ரான்ஸ்லேருந்து ஒரு அண்ணா அவரை காய்ச்சவர் கிளியராக சொல்லி விட்டுருக்கேன். அண்ணன் அவர் எனக்கு ஒரு 50,000 ரூபா போட்டிருக்காரு. அதை நான் சொல்கிறேன், அந்த காசு அப்படியே இருக்குது, அதை நான் திருப்பி கொடுப்பேன்னு நினைக்கிறேன். பெரும்பாலும் ஒரு 50,000 ரூபா காசு நான் போட்டிருக்கார், அது அவருக்கே தெரியும். நான் அதை திருப்பி தருவேன். நான் அந்த காசில் நேரம் பெட்ரோல் அடிக்கிறதுக்கு எடுத்துட்டேன், பட் நான் அதை திருப்பி தருவேன்னா அது சம்பளம் வரைக்கும் திருப்பி தருவேன். அது அந்த 50,000 ரூபா மட்டும் தான் எனக்கு தந்தவை, அதுவும் ஒரு அண்ணா கொடுத்த தந்தவை. அதை தவிர நான் அவரோட வேறு ஒன்றும் வேண்டியில்லை. அதான் பொது வேட்பாளருக்கு வந்து என்னுடைய திட்டமிட்ட பிளானுக்கு வந்து நான் செய்கிறதுக்குரிய எனக்கு தரப்பட்ட கூலி, என்னுடைய உயிரையும் என்னுடைய தொழிலையும் எல்லாம் வைக்கிறதுக்காக எனக்கு அவர்கள் தந்த கூலி 50,000 ரூபா. பொய் என்று சொல்ல தேவையில்லை, உண்மையாக சொல்லுவாங்க. இப்போ என்னுடைய வாக்கு யாருக்கண்டு நிற்கிறீர்கள்? ஜது ஜூலி கனைபிய டிரைவர், நீங்கள் ஆண் என்றால் கட்டாயம் வரலாம். யாருக்கும் போட வேணாம். பிள்ளை சுபா கீர்த்தி பிள்ளை, இந்த முறை 99% வாக்குகள் பதிவு செய்யப்படணும் வடக்கு மாகாணத்தில். தயவுசெய்து உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். என்னோட கோவம் இருக்கிற டாக்டர்ஸ் கூட தயவுசெய்து எந்த கோவத்தை என்ன காட்டாமல் ஓடி போய் ஓட்டை போடுங்க. ஹவு டு பி யுவர் டிரைவர் மெசஞ்சருக்கு மெசேஜ் அனுப்புங்க. நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணால் நீங்கள் ஒரு ஆம்பளை என்றால் நான் நடிப்பேன். என்னோடய நிற்கலாம் சாம்பரைக்கும் என்ன எனக்கு வடிவலைக்கும் உங்களோட சேர்த்து தான் விடும். எனக்கு எரியக்க இந்த காரில் நீங்கள் தான் தெரிஞ்சிருவீர்கள். யாரோட வாக்கண்டு கேட்டு கொண்டிருக்கீங்க? அதில் யாரோ ஒரு எம்எஸ்டி அகில் சொல்ற ராணிலுக்கு லூசா. ஓகே, விஸ்வநாதன் ராமமூர்த்தி, இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்னுடைய வாக்கு வந்து பொது வேட்பாளருக்கு. அது உங்களுக்கு நான் சுதர்ஷன் சுதான்னு சொல்ல வேண்டாமண்டா. ஏகேடி இல்லை, ரணில் இல்லை, ஆர்வி லோசன் போட்டு விட்டானு செம்மறியல் பண்டிகையாரால் வாக்கு போடுவானேடா. உங்களுடைய ஃபேஸ்புக் பிறகு அனைத்து பதிலும் உங்களுடைய, ஆனால் எனக்கு 2 பக்கம் இருக்குது. நான் ஒரு பக்கம் பூ, ஒரு பக்கம் கொஞ்சம் வித்தியாசம், அது ஆக்களுக்கு தெரியும். பார்லிமெண்டில் பார்ப்போம், இதை விடுங்க. இல்லை எங்களுக்கு இப்போ நாங்கள் தமிழர் என்று நிரூபிக்கிறதுக்கும் எங்களை மேடையில் ஏற்றி இறக்கிறதுக்காகவும் அதெல்லாம் செய்யணுமென்று எதிர்பார்த்த நான் அவையா வந்து விழுந்தவ தமிழ் வேட்பாளர் அரியநேந்திரன் அன்னைக்கு தான் என்னை பொறுத்த வரைக்கும் எந்த வாக்கு இருக்குது. நான் போய் போட்டுட்டு வருவேன். பாவண்ணா அரியநேந்திரன் அவர்களுக்கு. சங்கண்டா சங்கு, உண்மையான சங்கெடுத்து ஊதினவன் வேற யாரும் இல்லை. சங்கெடுத்து ஊதினவன் வேற யாரும் இல்லை, ராமன். மகாபாரத் சரிதானே, அது மகாபாரத்தில் ஊதினவன் கிருஷ்ணன். அவர்களுடைய அறிவுரையின்படி நான் அதை திட்டமிட்டு இணக்கையான பாணியில் செய்தனால். இப்போ எடுத்து ஊதுங்க ஒரு பெரிய சங்கா. அது வந்து இலங்கையில் இல்லை, உலகம் முள்ளா கேட்கணும். ஒருத்தரும் ஒரு ஓட்டு மிஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் ஒரு ஓட் மிஸ் பண்ணினா கூட, ஒரு ஓட்டை ரணிலுக்கு போட்டாலும், ஒரு ஓட்டை கொண்டு போய் ஏகேடிக்கு போட்டாலும், ஒரு ஓட்டை கொண்டு சஜித்துக்கு போட்டு உமாப்ப சந்திர பிரகாஷ் மாதிரி மொக்கு கதை கதைச்சாலும் நாங்கள் தமிழர் இல்லை என்றதை நிரூபிச்சிருக்கணும். அப்போ சில பேர் கேட்பினோம், அண்ணா நீங்கள் முதல் தொடக்கத்தில் பொது வேட்பாளர் தேவையில்லை என்று சொன்ன நீங்கள் தானே, இப்போ என்னண்டு அப்பு அரசியல் இது? நான் மருத்துவம் செய்யலை. நான் மருத்துவம் செய்யறேன்டா நேர பொது வேட்பாளர் எழுதிவிட்டு போயிருக்கேன், சரிதானே? அப்போ உடனே அந்த நேரம் இருந்த ரணில் டாக்கள் துள்ளி குவிச்சிருப்பினோம், அந்த நேரம் இந்த சஜித்தாக்கள் துள்ளி குவிச்சிருப்போம். இப்போ கூப்பிட்டு பிடரியை பற்றி போட்டு விட்டுருக்கு. இனி ஒருத்தருமே கதைக்க மாட்டேனும். உங்களுக்கு தைரியம் இல்லை தேர்தல் கேட்பதற்கு. சரி ஓமம், எனக்கு கேட்கறது இல்லை. உண்மை உங்களளவுக்கு தைரியம் இல்லை இர்ஃபாத், எனக்கு தைரியமே இல்லை. ஓகே, ரஜி வாடி ஏதோ எழுதுங்க, எழுதி கொண்டே இருங்க. என்னுடைய வாக்கு என்னுடைய தமிழ் பொது வேட்பாளர்கள் அரியநேந்திரம் அன்னைக்கு. அவரோட யார் நிற்கணும்ன்றது நான் கருத்தில் எடுக்கல. அவர் சுயலாபத்தில் நின்றாலும் அவை நாங்கள் பாராளுமன்ற தேர்தலில் வடிவா ஒரு சங்கொண்டு ஊதி அனுப்புவோம். யாரை போடுறது யார் நம்புறன்னு தெரியல. சுபா கார்த்தி கீர்த்தி, நீங்கள் கட்டாயம் இந்த முறை உங்களுடைய வாக்கு அரியநேந்திரன் அன்னைக்கு மட்டும்தான் போடணும். சங்கு தெரியாம நீங்கள் மாறி போட்டு வந்தா தமிழினத்துக்கே சங்கு ஊதுப்படும். அது சாண்டிஜன் ஊதுரண்டா ஊதட்டும், சாணக்கியன் ஊதுரண்டா ஊதட்டும், சுமந்திரன் ஊதுரண்டா ஊதட்டும், டக்ளஸ் ஊதுரண்டா ஊதட்டும், கஜேந்திரன் எம்பி சொல்லியிருக்காரு. இப்ப சஜித்துக்கு போடுவோம், 2வது வாக்கை தமிழனுக்கு போடுவோம் உண்டு. காது வெடிக்கும். ஃபர்ஸ்டா போய் போடு, உனக்கு இப்படி நிக்காம தயவு செஞ்சு போய் போடு உண்ட வாக்க அரியநேந்திரன் அன்னைக்கு. உண்ட ஃப்ரெண்டடா. ஆனா எனக்கு அந்த யாரோ ஒரு நாள் கூட நேரம் கண்ணதில்லை. பேருந்து பார்லிமெண்ட்ல வந்து என்னட்ட கேட்கிறாய் தமிழருக்கு சப்போர்ட் பண்ண சொல்லி. நீ இந்த மாதிரி பாராளுமன்ற தேர்தலோட அவ்வளவுதான் போயிடு. எப்படி வசதி டாக்டர் ராமநாதன்.